என்கிட்டயே கொடுக்குறாங்க. அப்பா என்னம்மா இந்தாங்க என்னம்மா இது? எடுத்துக்கோங்கப்பா. என்னது இது? அம்மா கல்யாணம் ஆகிறதுக்காக யூடியூப்ல பார்த்து என்னவோ ஸ்பெஷலாக சமைச்சாங்களா, ஆ, அதை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. எனக்கா? ம் எனக்காகவா? ம் உங்களுக்காக தான்ப்பா. இந்த வீட்டுக்காக வேலை செஞ்சு எப்படி கருத்து போயிருக்கீங்க. ம், நீங்க தான்ப்பா இதை சாப்பிடணும். சரிம்மா சாப்பிட்றேம்மா. என்னம்மா ரொம்ப கேவலமா இருக்கே. அம்மா செஞ்சது இப்படி இல்லாம வேற எப்படிப்பா இருக்கும்? ஆமா, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சாப்பிட்றேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்கப்பா, அப்பதான் கலர் ஆயிடுவீங்க. சாப்பிட்றேம்மா, காலி பண்றேன், கலர் ஆவறேன். ஓகே. ம். ஆஹா, பொண்ணுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். டயலாக் கூட ரைட் வச்சிருவான. ஜெயஸ்ரீ, செமையா இருந்துச்சு போ. என்னது? நீ ஏதோ செமையா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருந்தியாமே, ஆழி அன்பா எனக்கு எடுத்து வந்து கொடுத்தா. சாப்பிட்டுட்டேன். காலைல பாரு, சும்மா அப்படியே கமலஹாசன் மாதிரி கலரா இருப்பேன். எஸ். அத நீ சாப்பிட்டியா? ம், ஏய், நானே செஞ்சு வச்ச டிஷ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இவ்ளோ வெஜிடபிள்ஸ் என்ன பண்றது? சரி, அது குப்பையில போட்டுடலாம் தான் நான் ஆழியா கிட்ட கொடுத்தேன். உனக்கு கொடுத்துட்டாளா? என்ன சொன்ன? கமலஹாசன் மாதிரி கலர் ஆக போறியா? வயிறு ஏதாவது கலக்குதா பாரு. ஆபீஸ்லயாச்சும் என்ன பைத்தியம்னு சொன்னானுங்க, இந்த குடும்பத்துல என்ன பைத்தியமாவே ஆக்கிட்டாங்களே. எது கொடுத்தாலும் தின்ற வேண்டியது. வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சே. அம்மா, டயட்ல இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. மா, பகல்ல தூங்க கூடாது. மா, காலையில சீக்கிரமா எழுஞ்சிக்கணும். மா, சுகர் யூஸ் பண்ண கூடாது. மா, சால்ட்டும் சாப்பிட கூடாது. ரைஸா சாப்பிட கூடாது. என்ன இப்ப குழம்பு ஊத்த கூடாதா? இல்ல, சீரியல் பார்க்க கூடாது. சீரியல் எப்படி பார்க்க கூடாது? இதுல மட்டும் क्वेश्चन கேட்காதீங்க, சொல்றத மட்டும் செய்யுங்க. கடுப்பேத்துறாங்க. டேய், என்னடா மார்க் வாங்கியிருக்க? இங்க பார், ஏபி வாடின்னு போட்டிருக்க, அது சீடிடா. ஆழியா, நான் கொஞ்சம் ஒல்லியாயிட்டேன். ஜே, நீ என்ன புதுசா ஜிம்முக்கு போன மாதிரி ஒரே நாள்ல ஒல்லியாயிட்டோன்ற ஃபீல்ல இருக்க? இத்தனை நாளா ஏறின உடம்பு ஒரே நாள்ல கம்மியாயிருமா? என்னப்பா? அதெல்லாம் கம்மி ஆகும். முதல்ல நீ எனக்கு ஒரு 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு. ஏய், ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ்க்கு போன வாரமே 20,000 அனுப்பிட்டேன்ல, அது என்ன எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய்? அப்பா, உங்களுக்கு கணக்கு தெரியாதா? கணக்கெல்லாம் தெரியும், உங்க கணக்கு என்ன கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. அம்மாவுக்கு டயட் ஃபுட்டு, காஸ்டியூம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வாங்குறதுக்கு 18,000 ரூபாய் செலவாயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது வெறும் 2,000 தான். 20,000ல 2,000 ரூபாய் தான் இருக்கா? இதுக்கே வாய் பொழந்தா எப்படி? நாளையில இருந்து அம்மா ஜும்பா கிளாஸ் போகணும், மெடிடேஷன் கிளாஸ் போகணும், யோகா கிளாஸ் போகணும், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் போகணும்ப்பா. இதுக்கே ஏன் வாயை பொழுக்கிறீங்க? ஜூம்பா கிளாஸா? அங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களே. இவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்தா நம்ம டப்பா டான்ஸ் ஆடும் போல இருக்கே. ஏய், எல்லாம் உன் தப்பு, கலாய்க்கிறியா? ஜெயஸ்ரீ, சாரிப்பா. இல்ல, நம்ம சாப்பிடும்போது ஏதோ வாய்க்கு வந்து கலாய்க்கிறதுக்காக குண்டுன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த ஒரு வார்த்தையை நீங்க இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐ எம் ரியலி சாரி. சாரி. இங்க உருவம்லாம் இங்க பிரச்சனையே இல்லப்பா. உருவம் யாருக்கும் பிரச்சனை இல்லை, உள்ளம்தான் முக்கியம். எங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியா இருக்கல்ல, நீ எங்களை ஹெல்த்தியா பாத்துக்கிறல்ல, அது போதும். இங்க பாரு, நீ ஃபுல்லா கஷ்டப்பட்ட, ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? நீ இல்லாம நீ ஜாலியா இருக்கும்போது நாங்கெல்லாம் ஜாலியா இருந்தோம். நீ ஹெல்த்தியா இரு, எங்களையும் ஹெல்த்தியா பாத்துக்கோ. காரா? டேய், உன் வயசு பசங்களுக்கெல்லாம் ஆண்டனா ஆடிக்கிட்டே ஒரு ரிமோட் கார் இருக்கும் பாரு, அதுதான் வாங்கி தர முடியும். ஓகேவா? என்ன ரிமோட் காருக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறான்? நாம தான் பயந்துட்டோமா? அப்பா, அப்ப ஒண்ணு இல்ல 2 எனக்கும். அப்ப மொத்தம் 2ஆ? இல்ல 3. அது யாரு? நானு. 3 பேரும் ரிமோட் காரை வாங்குறோம், ஒன்னா ரேஸ் ஓட்டுறோம்.